உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. பல வருஷமா தனி நாடுங்கிற அங்கீகாரத்துக்காக போராடி இருக்கிற பாலஸ்தீனத்திற்கு இப்ப உலக நாடுகள் வரிசையா ஆதரவு கரம் நீட்ட ஆரம்பிச்சிருக்கு. இது காசாவுல தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிற இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பிரஷரை கொடுத்திருக்கு. அந்த வரிசையில இப்போ ஆஸ்திரேலியாவும் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. காசா போர் நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டு போகுது. ஹமாஸை அழிக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் நடத்துற தாக்குதல் அப்பாவி மக்களோட உயிரிழப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வருது. இப்போ ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் காசாவுல தாக்குதலை நிறுத்தலன்னா வர்ற செப்டம்பர் மாசம் நாங்க பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடா அங்கீகரிப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்காம இருந்துச்சு. ஆனா காசா போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிலைமை தழுகிலா மாற ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கிற ஒரு ராஜதந்திர நடவடிக்கையா பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க முன் வந்திருக்கு. சமீபத்துல பிரான்ஸ், அயர்லாந்து, நார்வே, ஸ்பெயின் போன்ற நாடுகள் கூட பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற முடிவை எடுத்திருக்கு. இப்போ அந்த பட்டியல்ல ஆஸ்திரேலியாவும் சேரப்போகுது. இதுவரைக்கும் சுமார் 140க்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிச்சிருக்கு. வர செப்டம்பர் மாசம் நடக்க போற ஐநா பொதுசபை கூட்டத்துல ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் போன்ற நாடுகளும் இந்த முடிவை அறிவிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பானிஸ் என்ன சொல்லுறாருன்னா, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கிட்ட நான் நேரடியாவே பேசிட்டேன். காசாவுல நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சுன்னு சொல்லிட்டேன். மத்திய கிழக்குல அமைதி திரும்பணும்னா இஸ்ரேல், பாலஸ்தீனம்னு 2 தனி நாடுகள் உருவாகிறது தான் ஒரே தீர்வுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் சீனா, ரஷ்யா, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான் போன்ற முக்கிய நாடுகள் இன்னும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற. ஆனாலும் உலக நாடுகளோட இந்த தொடர் அங்கீகாரம் இஸ்ரேலை தனிமைப்படுத்தி போரை முடிவுக்கு கொண்டு வர வைக்குமா, இல்ல இஸ்ரேல் இதையெல்லாம் கண்டு கொள்ளாம தனது தாக்குதலை தொடருவாங்கிறத நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த நகர்வு குறித்த உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.